ஹாப்பி ஸ்பிட்டிங் வெர்சஸ் ஜிஆர்டி. நிறைய குழந்தைங்க பார்த்தீங்க அப்படின்னா பால் கதக்கிக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து நார்மலாக இல்லை ரிஃப்ளெக்ஸ் டிசீஸா அப்படின்றத நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம்? நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு, குழந்தை வந்து பால் கதக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக கதக்குறாங்க. பால் கதக்கினாலும் குழந்தை வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காங்க, விளையாடுறாங்க, யூரின் நல்லா போகிறாங்க, அவங்களுடைய வெயிட் கெயின் நார்மலாக இருக்குது, மற்ற எல்லா டெவலப்மெண்ட் வைஸ் எல்லாமே நார்மலாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்காங்க அப்படின்னா பெரும்பாலும் அது ஸ்பிட்டப், அதாவது கதக்கிற பிரச்சனை நார்மலான பிரச்சனையாக தான் இருக்கும். இன்கேஸ் குழந்தை வந்து கதக்கிறத வந்து அதிகமாக கதக்கிறாங்க, வாமிட்டு மாதிரி எடுக்கிறாங்க, குழந்தை எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்காங்க, ஃபஸியாக இருக்காங்க, இல்லைனா வந்து அவங்களுடைய வெயிட் கெயின் வந்து ப்ராப்பராக இல்லை, யூரின் போகிறது கம்மியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அடிக்கடியாக வந்து அவங்களுக்கு பால் குடிக்கும்போது பொறை ஏறுது, இல்லைனா வந்து பால் குடிக்கும்போது உடம்ப ஸ்டிஃபாக வச்சுக்கிறாங்க, தலையை நல்லா பின்னாடி கொண்டு போய் ஒரு மாதிரி ஆர்ச்சிங் மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரிஃப்ளெக்ஸ் டிசீஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க என்ன மெடிசன் கொடுக்குறாங்களோ அதை ஃபாலோ பண்ணலாம்.